வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். வாங்க நம்ம இந்த வாரத்துக்கான நேச்சுரல் கேஷ் ஒரு வாரங்கள் நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், அதோடைய ட்ரெண்ட் என்னவா இருக்குது, அதோட சப்போர்ட் ரெசன்ஸ் எங்கே, அதோட ரிவர்சல் பாயிண்ட் என்ன, அதோட பிரேக் அவுட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மந்த்லியில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, வீக்லியில் சைடு வேல் இருக்குது, டெய்லியிலையும் சைடு வேல் இருக்குது, ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் அப் ட்ரெண்டுக்கான ஒரு மூமெண்ட்ஸ் வரல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் ரெசன்ஸ் பார்த்தலாம். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 142, 146, 151, 158, 163 இதெல்லாம் அதோடைய ரெசன்ஸ் லைன். நம்ம ரெட் கலரில் வரைஞ்சி ட்ரா பண்ணிக்கிறதுலாம். 132 சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 132, 130 இது சப்போர்ட் ஜோன். நம்ம நியர்பையாக வரைஞ்சிருக்கிறது சப்போர்ட் ஜோன். இங்கிருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். 132 டு 130 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடேவில் ஒரு க்ளோசிங் வந்து ஒரு ஹேமரோ நமக்கு வந்து ஒரு ஹேமர் கிடைக்கலாம். இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் இல்லை ஒரு டோஜி, ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் 6 பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நமக்கு கிடச்சதுன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 121, 117, 114 நம்ம கீழே ட்ரா பண்ணிக்கிறதுலாம் அதோடைய சப்போர்ட் லைன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வாரங்கள் திங்கக்கிழமை வந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் 132.50க்கு கீழே வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து நமக்கு வந்து 130 கீழே க்ளோஸ் ஆகி ஒரு செல்லிங் கொடுத்து அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 125, 121, 50 இந்த ரேஞ்சு வரைக்கும் நான் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது லோயஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை வந்து 132.50, 130 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 142 ஒரு வீக்லி க்ளோசிங்கில் வந்து 142க்கு மேலே ஒரு க்ளோசிங் கிடைச்சாலோ இல்லை மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் வந்து ஒரு புல்லிஷ் பாரில் வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா 146, 151 இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசன்ஸ் லைன். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. வீக்லியே பார்க்கும்போது ஒரு 142க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த க்ளோசிங்கோட ஹை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த மூமெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் நடந்தால் அந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ்குள்ளே தான் இந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் நடக்குது. அதனால் ஒரு சைடு வே மாதிரி தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இன்ட்ராடே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இன்ட்ராடே. அதனால தான் நம்ம சப்போர்ட் ரெசன்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டோ இல்லை அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டோ கிடச்சா நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம போன வீக் வந்து கொடுத்துருந்தோம். மந்த்லி க்ளோசிங் இருந்தது. மந்த்லி க்ளோசிங் இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தோம் 138க்கு மேலேயாவது வீக்லியில் ஒரு க்ளோசிங் கிடைக்கணும். இல்லைன்னா 146 கீழே வந்து பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து ரெசன்ஸில் கிடைச்சா செல் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் ஜோனில் வந்து ரிவர்சல் கிடைச்சா பை பண்ணுங்க. இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகி அதை 130 வந்து 4 ஹவரில் பிரேக் ஆகி ஒரு லோ பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 117, 114 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இப்போ இந்த மூணுமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது ரிவர்சல் கிடைச்சா நம்ம பை பார்ப்போம். இல்லாட்டி செல்லிங்கில் வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம செல் பண்ணுவோம். செல் பண்ணி ஓவரால் பொசிஷனை வந்து நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம லோவில் செல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த லோ பிரேக் ஆகி நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் டெய்லியிலையும் வீக்லிலையும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமான செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பைன்னு பார்க்கும்போது வீக்லியில் வந்து நமக்கு 142க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து ஹை பிரேக் ஆனால் தான் பை ஆகும். ஸோ அதுக்கு வருவாரங்களில் இந்த சப்போர்ட் ரெசன்ஸை பயன்படுத்தி சரியாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.